ஏன்னா நேத்து வரல எங்க பாட்டி செத்து போச்சு. உங்க பாட்டி எப்ப செத்துச்சு? 4 வருஷத்துக்கு முன்னாடி. 4 வருஷத்துக்கு முன்னாடி செத்ததுக்கு நேத்து ஏன் வரல? அன்னைக்கு செத்தன்னைக்கு நான் லீவ் எடுக்கல. பெரிய இடத்துக்கு நீ கப்பல் படையில வேலை பாக்குறீல, பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறனா அவங்க சொல்றேன். ஓங்கி அடிச்சா மெட்ராஸ் போய் விழுந்துருவேன். கொஞ்சம் மெதுவா அடிங்க, நான் திருச்சி வரைக்கும் போனேன். நான் என்ன கேட்கறேன் அதுக்கு எதிர்ப்பது மட்டும் சொல்லு போதும். கேளுங்க. வெளிச்சம் இருட்டு. அட வெரி குட் வெரி பேட். அட அது இல்லப்பா, அட அதான்ப்பா. நான் ரொம்ப கோவமா இருக்கேன். நான் உங்களை லவ் பண்றேன். செரு பிஞ்சு ஒரு விளக்குமாறு அந்து போயிரும். ஆமா நம்ம கடைக்கு புதுசா ஒருத்தன் வேலைக்கு வந்தானே, எங்கடா அவன்? அவன் காலையில இருந்து வரல. எங்க போனா? அவன் எங்க போனான்னு யாருக்கு தெரியாது. எப்ப வருவேன்னு சொன்னானா? ஏதோ சொல்ல. குரங்கில் தான் மனிதன் வந்தான் என்பதை நம்புறியா தம்பி அப்படின்றார். பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறனா. இதய ஆபரேஷன் எங்க நடந்தது? நல்ல புது அறிவு கேட்டுக்காரு. மக்களுக்கு தேவைப்படக்கூடியது. முதல் இதய ஆபரேஷன் எங்க நடந்தது? இதயத்துல தான். என்ன சார் எனக்கு 17 மார்க் போட்டிருக்கீங்களே, அது 100க்கு போட்டிருக்கீங்களா இல்ல 50க்கு போட்டிருக்கீங்களா? 100க்கும் போடல 50க்கும் போடல. உன் மேல உள்ள பரிதாபத்துக்கு போட்டிருக்கீங்க. போ பொழைச்சிட்டு போடா, பொழைச்சிட்டு போ. பேசாம சொத்த பிரியா. சொத்தா? என்ன சொத்து? என்ன சொத்தா? பொள்ளாச்சில 80 ஏக்கர் இருக்குல்ல, அதுல 40 ஏக்கர் நீங்க வச்சுக்க, 40 ஏக்கர் என் கையில கொடுங்க, போய்கிட்டே இருக்கேன். ஏய், எங்க 4 பேருக்கு 40 ஏக்கரும் ஒருத்தனுக்கு 40 ஏக்கரா? உங்க அப்பா அவசரப்பட்டு 4 குட்டியை பெத்துட்டான். எங்க அப்பா பொறுமையா ஒரே ஒரு குட்டியை பெத்துருக்கேன். அது சிங்கா குட்டி. அப்பா இன்னைக்கு சுரேஷ் வகுப்புல அடிச்சுட்டா அப்படின்னு அவன் அடையாளம் சொல்றா அப்படின்னு. அவனுக்கு வலது காது இருக்காது அப்படின்னு. ஏன்டா அப்படி? என் பைக்குள்ள தான் இருக்குன்னு கடிச்சு திப்பிருக்கான். வளராது. அப்பா சொல்றாரு, உனக்கு ஒரு பொண்ணு வாத்திருக்கேன்டா. எனக்கு என்ன அவசரம்? எனக்கு என்ன அவசரம்? படிச்சுக்கிட்டு இருக்க டயத்துல இன்னும் 2 நாள் போட்டோம் அப்படின்னு. அவங்க வாக்குறதே என்ன 3 மாதம் கழிச்சான். அதுக்குள்ள பாரு உடனே 2 கேட்க மறந்துட்டேன். நீங்க என்ன வேலை செய்றீங்க? நான் பொள்ளாச்சில அன்எம்ப்ளாய்ட். தமிழ்ல சொல்லுங்களேன். இங்கிலீஷ் தெரியாதா? தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான். தமிழ்ல சொல்லுங்க. தமிழா? ஆமா. தமிழ்ல சொல்லணும்னா அவ்வள. ஏமா எப்பவுமே 3 மணி நேரம் செல்ல பேசும். இன்னைக்கு நம்ம 1 மணி நேரம் கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறனா. அப்பா இந்த காக்கா கத்துனா விருந்தாடி எல்லாம் வீட்டுக்கு வருவாங்களாமே, அப்புறம் எது கத்துனா இந்த விருந்தாடி எல்லாம் போவாங்க? உங்க அம்மா 10 நிமிஷம் கத்துனா போதும், வந்து வீடை விட்டு மட்டும் போக மாட்டேன், ஊரை விட்டே போய் வாங்கிடா. அப்படி கத்துவா. என் நண்பர் ராமசாமி இருக்கானா அப்படின்னு. ஐயோ நேத்தாங்க செத்து போனார். என்னங்க சாதாரணமா சொல்றீங்க? அவன் என் உயிர் நண்பர் செத்து போனான்னு சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. எப்படிங்க செத்தார் அப்படின்னு. முருங்கக்காய் சாப்பிடணும்னு சொல்லி முருங்கை மரத்துல முருங்கை அப்படிங்க சொன்னேன். மேலே ஏறி பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறனா. அந்த கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறனா. இது எத்தனை? 2. இது 1. ரெண்டையும் சேர்த்தா 3. இல்ல 4. 2 1 3 தாங்க வரும். அது பள்ளிக்கூடத்து கணக்கு. பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறனா. 8வது அதிகாரத்தை ஏசு என்னடா சொல்லிருக்காரு? இவ்வளவு அதிகாரமா கேக்குறானே, தப்பா சொன்னா கொன்றுவானோ? பொதுவா சொல்லுவான். எது சொன்னாலும் அவர் நல்லதா தாங்க சொல்லிருப்பாரு. அதை போட்டு ஏன் கிளறிக்கிட்டு இருக்கீங்க? போய் வேலை வெட்டிய